வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நன்மைக்கு கிடைத்த மௌனங்களும் தனிமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டது. மற்றவங்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓடோடி உதவி செய்யும் தாராள குணம் கொண்டவர்கள் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாக மட்டுமே தான் இன்னும் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் மற்றவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்தது கிடையாது. நினைப்பீர்கள், இருந்தாலும் மற்றவர்களுக்கு நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நினைக்க மாட்டீர்கள். அதனாலேயே மற்றவர்கள் வாழ்க்கை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை மட்டும் எவ்வளவு உழைத்தாலும் அதே ஒரு இடத்தில் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களின் உதவி தேவைப்பட்ட வரை உங்களை கொண்டாடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஆதரவு தேவைப்பட்ட போது உங்களை முற்றிலுமாக தனிமைப்படுத்திய கசப்பான அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட கொண்டே தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய நாட்களிலாவது அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படியாவது தவிர்த்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை தேடி கொடுக்கும். நாம் யாருக்காக எல்லாம் உழைத்தோமோ அவர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது மௌனத்தை காத்துவிட்டு அமைதியாக சென்று விடுகிறார்களே என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஒரு ஆறாத வடுவாகவே இன்னும் மாறிக்கொண்டே தான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த தனிமை உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாறாக உங்களை மேலும் சுயநலமாக சிந்திக்க வைத்து உங்களுடைய சொந்த காலில் வலுவாக நிற்க கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களுடைய மண்டைக்குள் புரிய வைத்துக் கொள்வது இனி வரக்கூடிய நாட்களின் நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒருவரின் வாழ்க்கை நல்லதாக இருக்க வேண்டும் என்று உதவி செய்த நீங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு யாரும் இல்லாத ஒரு தனிமைகளையும் ஒரு நிலைமைகளையும் நீங்கள் நிச்சயமாகவே சந்தித்திருக்கலாம். மகரம் ராசி அன்பர்களை, உங்களுடைய மனதில் மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒருபோதும் தவறு கிடையாது. ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் தவறு என்பதே கிடையாது. ஆனால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு இடத்தில் குடும்பம், நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்தும் கொடுத்திருக்க வேண்டும். முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் கவனிக்காமல் நண்பர்கள் அல்லது உறவினர்களை நீங்கள் கவனித்ததாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்திற்கும் உங்களுக்கும் இடையில தேவையில்லாத வாக்குவாதங்களும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய வாழ்க்கை துணை, உன்னுடைய குழந்தைகள் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு நீ ஏன் பணத்தை செலவு செய்து கொண்டு இருக்கிறாய் என்று குடும்பத்துக்குள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் இன்னும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். நீங்களும் அந்த ஒரு நிலைமையில் இருந்து யோசித்து பார்த்தால் அவர்கள் சொல்வதும் சரிதான் என்பதை நீங்களே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை கூட நீங்கள் மறந்து மற்றவர்களின் தேவைகளை முக்கியமாக நீங்கள் பார்த்த ஒரு நேரங்களும் நிச்சயமாகவே உண்டு. ஒருவர் வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காக நீங்கள் கொடுத்த நேரம், பணம், ஆலோசனை, ஆதரவு அனைத்தும் உண்மையான மனதுடன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே மனிதர்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அருகில் இல்லாமல் போன அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அந்த மௌனங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கலாம். நன்மை செய்தவர்களிடம் இருந்து நன்றி கிடைக்காத போது மனதில் ஒரு வெறுமை என்பதும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நான் செய்த உதவிகளுக்கு இதுதானா பதில் என்ற கேள்வி உங்களை பலமுறை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளையும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். எனவே இந்த காலங்கள் உங்களுடைய உண்மையான மனதை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் உங்களிடம் இருக்கிறார்களா இல்லையா என்பதை காட்டுவதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட சில சம்பவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், எப்படியெல்லாம் வாழ்க்கை உயரப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். நம்மளுடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தினசரி தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும். இதுவரைக்கும் நீங்கள் உள்ளூருக்குள்ளேயே இருந்து எந்த விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை. இனிமேல் வேலை சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ நீங்கள் நினைத்த வாழ்க்கையோ வெளியூரினால் வெளியூர் இடங்களுக்கு நீங்கள் சென்று பார்க்கும் பொழுது அங்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு இடங்களோ ஒரு வேலைகளோ ஒரு மகிழ்ச்சியான செய்திகளோ நிச்சயமாக உங்களுக்குள்ள கிடைக்கத்தான் செய்யும். நண்பர்களின் வருகையால் மாற்றங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக திருப்பி போடக்கூடிய ஒரு தருணங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி கொடுக்கும். ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை நீங்கள் மேம்படுத்தி வந்தால் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். விவாதங்களில் சமநிலை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பயணங்களால் எண்ணியவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்ற ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே வந்திருப்பீர்கள். தூரத்தில் இருந்த ஒருவர் மீண்டும் நெருக்கமாக கூடிய ஒரு உறவாகவே உங்களை தேடி இப்பொழுது வரப்போகிறார். கருத்தை வேறுபாடு காரணமாகவோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்தாலேயோ உங்களை விட்டு பிரிந்து தூரத்தில் இருந்த உறவினரோ நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணைகளோ மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருக்கமாக இணையக்கூடிய அனுகூலமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அது உருவாக்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் எந்த உறவுகளை கூட வைத்திருக்க வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்கி பரஸ்பரமான அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமைந்துவிடும். மற்றவர்களின் வருகை உங்களுடைய மனதிற்கு பெரிய அமைதிகளையும் உற்சாகத்தையும் தரும். மீண்டும் இணையக்கூடிய இந்த உறவு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்கால திட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் வழிகாட்டியாகவும் திகழப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிட பார்வையில் மகரம் ராசிக்கு பழைய தொடர்புகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்று காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும் என்பதை உணர்த்தப் போகிறது. நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்து வந்த ஒருவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்ளலாம். அவங்களுடைய மனதில் இருந்து வந்த தவறான எண்ணங்கள் இப்பொழுது மாறத் தொடங்கும். இந்த உறவு மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது அன்பு முன்பு இருந்ததை விட இப்பொழுது அதிகமாகவே மாறிவிடும். பழைய காயங்கள் மெதுவாக மறைந்து புதிய நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய வலுப்பெறும் காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. அதை சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேடி கொடுக்கும். விவாதங்களில் சமநிலை அறிந்து நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே மாறிவிடும். வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பயணங்களால் எண்ணியவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்ற ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே வந்திருப்பீர்கள். தூரத்தில் இருந்த ஒருவர் மீண்டும் நெருக்கமாக கூடிய ஒரு உறவாகவே உங்களை தேடி இப்பொழுது வரப்போகிறார். கருத்தை வேறுபாடு காரணமாகவோ அல்லது சூழ்நிலையின் கட்டாயத்தாலேயோ உங்களை விட்டு பிரிந்து தூரத்தில் இருந்த உறவினரோ நண்பர்களோ அல்லது வாழ்க்கை துணைகளோ மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நெருக்கமாக இணையக்கூடிய அனுகூலமான ஒரு சூழல்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். அது உருவாக்கி மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் எந்த உறவுகளை கூட வைத்திருக்க வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்கி பரஸ்பரமான அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே அமைந்துவிடும். மற்றவர்களின் வருகை உங்களுடைய மனதிற்கு பெரிய அமைதிகளையும் உற்சாகத்தையும் தரும். மீண்டும் இணையக்கூடிய இந்த உறவு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எதிர்கால திட்டங்களிலும் மிகப்பெரிய ஒரு பக்கபலமாகவும் வழிகாட்டியாகவும் திகழப் போகிறது என்பதை நீங்களே இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் மகரம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
திறந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.